Taste the Daily. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் பிணவரையில் ஃப்ரீசர் செயல்படாமல் உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிணவரையில் ஃப்ரீசர் செயல்படாததால் நோயாளிகள் அவதிப்படுவதோடு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருப்போரும் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். வெற்று விளம்பரங்களில் மட்டும் ஆர்வம் காட்டும் விடிய அமைச்சர் மாசு அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை தேவைகளை சரி செய்வதில் அக்கறை காட்டுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூரில் பாதாள சாக்கடை பணிகள் சரிவர மேற்கொள்ளாத மாநகராட்சியால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இடுவம்பாளையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விடியா மாநகராட்சி பாதாள சாக்கடை பணியை முறையாக மேற்கொள்ளாமல் மக்கள் வரி பணத்தை வீணடித்தனர். இதன் காரணமாக திறந்திருக்கும் கழிவுநீர் குழாயில் குழந்தைகள் தவறி விழும் அபாயம் உள்ளது. மேலும் துர்நாற்றம், கொசு உற்பத்தி, நோய் தொற்றுக்கு ஆளாகி மக்கள் அவதியடைகின்றனர். 2 மாதங்களாக தொடரும் இந்த அவலம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 1.5 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து ப்ராப்ளம் இருக்குங்க சார். இதை நம்ம சொன்னோன்னா இவங்க வந்து பார்க்குறவங்க பேரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இதனால் என்னென்னா குழந்தைங்க எல்லாருமே இங்கே தான் விளையாண்டுருக்காங்க. அப்போ அதில் குழந்தைங்க இந்த பாதாள சாக்கடை திறந்துருக்கிறதுக்குள்ளே உள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் பெரிய அசம்பாவிதம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்ப பக்கத்தில் என்னென்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த கழிவு நீர் எல்லாமே வெளியில் ரோட்டில் அப்படியே சாலிட் வேஸ்ட் எல்லாமே வெளியில் வரனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ராமநாதபுரம் அருகே உள்ள பேராவூரில் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு கூட்டத்தை காட்டுவதற்காக பெண்கள், குழந்தைகளை அவதியடைய செய்த அவலம் அரங்கேறியது. மக்கள் விரோத விடியா அரசின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை என்பதை நன்கு புரிந்துள்ள திமுகவினர் காலை 10 மணிக்கு தொடங்கிய விழாவிற்கு காலை 6 மணிக்கே பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்து வந்து பேராவூரில் தங்க வைத்தனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களுக்கு குடிநீரோ உணவோ முறையாக வழங்காததால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தங்கமணி என்பவர் வீட்டின் மாடியில் செட் அமைக்க கீழே இருந்து கம்பியை கொடுத்தபோது உயர்மின் அழுத்த கம்பி மீது மோதியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த கனகவேல், கருப்பையா ஆகியோர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவினாலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் எட்டயாபுரம் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது. அதிலும் முத்துலாபுரம் பகுதியில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கனிம நிறுவன லாரியை சிறைப்பிடித்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 7வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட பின் 5 மாத நிலுவைத் தொகையை இனியும் காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. திறனற்ற திமுக அரசு பல்வேறு தரப்பினரையும் வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.